அற்புதரே நன்றி, நல்லவரே நன்றி, மாறாதவரே நன்றி, மகிமையானவரே எல் ஷடாய். ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, ஆராதிக்க செய்கிறவரே, நீரே எந்தன் புகலிடம், நீரே எந்தன் கேடகம், நீரே எந்தன் ஆண்டவரே மறைவிடம், நீரே எந்தன் உறவிடம். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, முழங்கால் போட முடிஞ்சவங்க நல்லா முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த திருச்சமூகத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல உம்முடைய மகிமை கர்த்தாவே ஒவ்வொருவரும் மேலும் நீர் ஆண்டவரே ஊற்றுவீராகப்பா. ஒரு மகிமையின் மேகமாக எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, நீர் மாசற்றவராக எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக. எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர். எங்களை கைவிடாத, கலங்க விடாத ஒரே நேசரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். நீங்க தான் இல்லாமப்பா. உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் ஆண்டவரே நீங்க தான் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பின்னோக்கி செல்லக்கூடாது. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பின் செல்லக்கூடாது அப்பா. நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு நாங்கள் ஆண்டவரே வேறொரு பாதையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அந்நிய நுகத்துல நாங்கள் பிணைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்த நுகத்துல கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே பிணைத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கர்த்தர் நீர் எங்களை இணைத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த வல்லமையினால கர்த்தர் நீர் எங்களை இணைத்துக் கொள்வீராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கண் வைத்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நாங்களுடைய கால்கள் எங்க நிற்க வேண்டும் என்பது எல்லாம் நீர் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்துவீராக. ஆண்டவருடைய சித்தத்தை போல கர்த்தர் நீர் எங்களை வணைந்து கொள்வீராக. உங்களுடைய சித்தத்தை போல நீர் எங்களை ஆண்டவரை அபிஷேகிப்பீராக. ஆண்டவரை அபிஷேகம் என்மேலே, ஆவியானவர் எனக்குள்ள என்று நாங்கள் ஆண்டவரை வாசிக்கிறோம். ஆண்டவரை அதன்படியாகவே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு உம்முடைய பாதத்துல, உம்முடைய வசனத்துல ஆண்டவரை உம்முடைய விசுவாசத்துல மேலோங்கி வளருவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மாறாதவர், மகிமையானவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தெய்வமே ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய தரிசனத்தை ஒவ்வொரு மேலும் நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கடைசி நாட்களில் யாவர் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாட்களில் உம்முடைய ஆவியை கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. இந்த நாட்களில் உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தர் ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக. உம்முடைய தரிசனத்தை கர்த்தர் ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 நன்றி, 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 நன்றி அப்பா. ஆமென். 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 உன்னில் நானே மகிமைப்படுவேன், உன்னை மேன்மையாய் வைத்திடுவேன். உன்னை நானே தெரிந்து கொண்டேன், உன்னோடு நான் இருப்பேன். இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். வல்லமை வரங்கள் தந்திடுவேன், அதிசயங்கள் பல செய்திடுவேன். பாடுவோம். வல்லமை வரங்கள் தந்திடுவேன், அபிஷேகம் பல செய்திடுவேன். உலகெங்கும் சாட்சியாய் வாழ்ந்திடுவார், இருளில் வாழ்வோரை மீட்டிடுவார். உலகெங்கும் சாட்சியாய் வாழ்ந்திடுவார், இருளில் வாழ்வோரை மீட்டிடுவாய். அற்புதங்கள் செய்திடுவேன், உன்னில் அற்புதங்கள் செய்திடுவேன். உன்னில் நானே மகிமைப்படுவேன், உன்னை மேன்மையை வைத்திடுவேன். உன்னை நானே தெரிந்து கொண்டேன், உன்னோடு நான் இருப்பேன். இஸ்ரவேலே உன்னோடு நான்
தாவீதுக்குள் வைத்தவரே, நாடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, நாடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். மாலாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே நன்றி அப்பா, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே நன்றி ஆண்டவரே. கோலியாத்து போன்ற பிசாசுகள், பிரச்சனைகள், சிந்தனைகள், ஆண்டவரே இந்தனைகள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தாவீதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே எல்லா தாமதங்களையும் நாங்கள் உடைத்தெறிவதற்கு நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபோ 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 ரிபோ. நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, குற்றங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலியான ஒரே தெய்வம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. ஆவியானவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர், முடித்து விட்டீர் கல்வாரி சிலுவையில. ஆமென். நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் நாங்கள் ஆண்டவரே தகர்த்தெறிவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், பயப்படவே மாட்டேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன்படியாகவே நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா தாமதங்களை கத்த நீக்கி போடுவீராக, எல்லா தடைகளை கத்த நீக்கி போடுவீராக. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ.
செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கொண்டு துதிக்கின்றேன். கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கொண்டு துதிக்கின்றேன். நீதிமானை மாற்றி நீரே நித்தம் பாடுகிறேன். நீதிமானை மாற்றி நீரே நித்தம் பாடுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. எல்லாமே உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை போல நீர் எங்களை வணைந்து, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை போல நீர் எங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து, ஆண்டவரே, அடல் மூட்டுவீராக இந்த கடைசி நாட்களில். ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி. திவ்ய மகிமை எங்கள் மீது வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன். உங்க கிருபை எங்கள் மத்தியில ஊற்றுங்க, உங்க வல்லமை எங்கள் மத்தியில ஊற்றுங்க. உங்க பிரசனத்தையும் தரிசனத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ராஜா, எங்களை மேன்மைப்படுத்துங்க ராஜா. எங்களை முன்னேற்றத்துக்கு நேராக நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவன் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் வர 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 விருத்தி அடைந்தான். சொல்லுங்க ஆண்டவரே, நான் விருத்தி அடையணும் ஆண்டவரே, நான் விருத்தி அடையணும் ஆண்டவரே, இந்த சபை விருத்தி அடையணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமாக. எல்லா பாவங்கள் விலகி ஓடட்டும், சாபங்கள் விலகி ஓடட்டும், எல்லா வியாதி, வறுமை, துக்கம், கண்ணீர்கள் எல்லாம் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஒரு பெரிய வல்லமை உண்டாவதாக, ஒரு பெரிய கிருபை உண்டாவதாக, பெரிய ஒரு மகிமை உண்டாவதாக ஜெபிக்கிற ராஜா. சோத்ரா 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 சோத்ரம் ஆண்டவரே. உங்க வல்லமை வந்து இறங்கட்டும், மகிமை வந்து இறங்கட்டும், தரிசனம் வந்து இறங்கட்டும், பிரசனம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெக்கப்பட்டு போனதே இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லா விதமான ஆண்டவரே சோத்ர பாடுகள், துக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சோத்ரம் இந்த 9வது மாதத்திலே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற்றும் ஆண்டவரே, எழுப்புதலின் ஊற்றாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, எல்சடாய் என்று நாம படைத்த தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க மேன்மைப்படுத்துங்க ராஜா, ஒவ்வொருவரையும் நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க ஜெபிக்கிறோம். நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ.
தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வல்லமைக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி, பிரசனத்துக்காக நன்றி, தரிசனத்துக்காக நன்றி. ஆவியானவர் இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நல்லபடியாக வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாக்களும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக அற்புதங்களால் நிரப்பி, அதிசயங்களால் நிரப்பி தேவ ஆவியானவர் மகிமைப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய். நன்றி. ஆமென். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். இதில் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று. ஆமென். ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அந்நிய பாஷை பேசுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. எல்லாம் நல்ல இன்னும் சத்தமா நல்ல வாய் தரங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இது ஒரு பெந்தோஸ்து சபை. இதில் நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அமைதியா இருக்கக்கூடாது. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணணும். ரிபா ரபா லமா ருபா லிபா ரபா கரபர ரபா ரிமாங்கரபல சந்தரபல ரிபா கரபரபரபரபரபரபா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா விசுவாசிகள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார். ரிபா கரபரபரபரபரபா ரிக்கரபரபரபரபரபரபா. அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. ரிக்கரபரபரபரபரபரபா. அபிஷேக ஊற்று இந்த சபையில பாயிட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரை எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு கிதியோன் மூலியமாக எவ்வளோ பெரிய அற்புதங்கள், எத்தனை அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே. ஒரு சிம்சோன் மூலியமாக எத்தனை அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஒரு தேவரால மூலியமாக கிராமங்களை ஆண்டவரை, பாழாய் போன கிராமங்களை தட்டி எழுப்பினீர் ஆண்டவரே. அப்பா, நீ ரட்சிக்குள்ள வழி நடத்தினீர் ராஜா. இந்த நாட்களிலும் கூட எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவர். எல்லா வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ரிபா கரபரபரபரபரபா ரிக்கரபரபரபரபரபா. அபிஷேகம் வந்தால்தான் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகம் வந்தால்தான் எழுப்புதல் வரும். அபிஷேகம் வந்தால்தான் பேய் ஓடும். அபிஷேகம் வந்தால் தான் நோய் மாறும். ரிபா ரபா லுபோ ருபோ லுபோ ருபக்கரபரபரபா ரிக்கரபரபரபர ரிமங்கரபரபரபரபா. அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அன்னை வாசனால் நிரப்புங்க ராஜா.
கிருபினால் நிரப்புங்க ராஜா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ரிபரபா லபரபா லிபரபரபரபரபா. நிரப்புங்க 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 நிரப்புங்க. இந்த முழு உலகத்தில் இந்த பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்கு தேவையான அபிஷேகத்தை இன்னைக்கு ஊற்றுங்க ராஜா. எழுப்புதல் அடையத்தக்கதாக அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றுங்க ராஜா. மறுரூப ஜபத்தில் ஊற்றின அதே ஆவியானவர், மறுரூப ஜபத்தில் ஆசீர்வதித்த அதே ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் ராஜா. ரிபக்கர பர 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 பலரபா ரிபக்கர பர 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 பலர பலர பலரபா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. அமே நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் கட்டுவார்கள் ராஜா. ஆண்டவர் இவர்கள் கட்டுவார்கள் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். நன்றி. எங்களோடு பேசும், இடைபடும், மகிமைப்படும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் தலையில கை வைங்க. இப்படி அவங்க தலையில கை வைங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா ஆமென். இன்று முதல் ஆவியானவர் உங்கள் தலைமையிலே ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. ரெய்னாண்ட் போங்கே சொல்லும் பொழுது, ஒரு பெரிய ஊழியக்காரர், வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவருடைய கூட்டத்தில் கலந்திருக்கிறேன். அவர் எங்கு சென்றாலும், வெளிநாட்டுக்காரர், அவர் எங்கு சென்றாலும் அற்புதங்களும் அடையாளங்களும் திரளாக நடக்கும். லட்ச லட்சமாய் ஜனங்கள் கூடுவார்கள். மதுரையில் கூட கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமுக்கம் மைதானத்திலே பெரிய அளவிலே லட்சக்கணக்கான ஜனங்கள், ஒரு 5 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் கூடினார்கள். அதிலே இரவு மாலை நேரத்தில் கூடின, காலை நேரத்தில் கூட்டம் நடைபெற்றது பாஸ்டர்ஸுக்காக. அதிலேயே பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு 50,000 பேர் பக்கமாக நாங்கள்லாம் அதில் கலந்து கொண்டோம். கர்த்தர் கிருபை செய்தார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒவ்வொரு மேலும் ஆமென், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் தங்கி இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அபிஷேகத்தோடு தங்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் வேலையாக இருக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாமெல்லாம் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவர் செயல்படும் அங்கத்தினர்களாக ஒவ்வொரு விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. அதில் எழுதப்பட்டிருக்க பாருங்க, சிறுமைப்பட்டவனோடு ஆமென், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை தரார், வல்லமை தருகிறார் என்று நாம் பார்ப்போமானால், வாழ்க்கையிலே நொந்து போய் ஆமென், வாழ்க்கையிலே பாடுகளோடு கூட, கஷ்டத்தோடு கூட, நோயோடு பேயோடு போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காக நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை நாம் ஒரு புதையலை போல, அது ஒரு தாளந்தி போல அதை மறைக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மறைத்து வைக்கக்கூடாது. 10 தாளந்து வாங்கணும் பெருக்கினானாம், 5 தாளந்து வாங்கணும் பெருக்கினானான், 2 தாளந்து வாங்கணும் பெருக்கினான். 1 தாளந்து வாங்கின ஒரு மனிதனோ அவைகளை கொண்டு போய் ஓர் இடத்தில் வைத்து மண்ணிலே புதைத்து வைத்து அந்த எஜமான் வரும்போது அது பெருக்காதபடிக்கு மீண்டும் அதே தாளந்தை கொண்டு போய் கொடுத்தானாம். இந்த நாட்களிலே கூட நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அற்புதமாக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்கு தருகிற அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை நாம் மூடி வைக்கக்கூடாது. அநேகருக்கு சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு கூட ஆமென் ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அபிஷேகத்தை எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற வல்லமையை கொண்டு போய் அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள், இருதயம் நொறுங்குண்ட ஜனங்கள், அவர்களுக்கான காரியத்தை நாம் தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்காக யார் போவா, என் காரியமாக யார் பேசுவா அப்படி என்று சொல்லி ஏசாயா எரேமியா காலகட்டத்திலே ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், என்னை அனுப்பும் ஆண்டவரை, நான் போகிறேன். அல்லேலூயா. ஆண்டோடைய வேலை கடினமானது, ஆண்டோடைய வேலை ஆச்சரியமானது. இந்த இடத்துல கூட நாங்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னா சாதாரணமானதல்ல, ஒரு கடினமான வேலை இது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் அற்புதமாக இது ஒரு மிஷனரி ஊழியத்தை போல இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாடல்களை பாடுவது போல எனக்கென்று எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு விசுவாசி கூட இல்லாத ஒரு நிலைமையில தான் 2000 இங்கே வந்தோம். அல்லேலூயா. யாரையும் நம்பி அல்ல, கர்த்தாதி கர்த்தரையும் நம்பி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார்.
ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அநேக ஜனங்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சிறையிருப்பிலிருந்து மக்களை விடுதலையாக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷை பேசுறதுனால காரியம் நடந்துருமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பெற்றவங்களை கரங்களை ஊற்றுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றவங்களை கரங்களை ஊற்றுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணா நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. ஜெபிக்க தெரிஞ்ச பிள்ளைங்கள்லாம் ஆமென் கரங்களை ஊற்றுங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபித்தா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். டென்சிங் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரமா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஒரு பெரிய பேய் நோய் இருந்தது ஒரு மனிதனுக்கு. அதாவது காட்டேரி பிசாசு பிடிச்சிருந்தது. அவங்கள பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் வெறும் ஜோத்துறோம்னு சொன்னால் இந்த காட்டேரி பிசாசு போயிருமா? போவே போவாது. நாங்கள்லாம் என்னென்னமோ செய்கிறோம். கோழியாக இருக்கிறோம், ஆடாக இருக்கிறோம், எலுமிச்சலாக இருக்கிறோம், அதுக்காக உடுக்கு அடிக்கிறோம், அதை ஆட வைக்கிறோம், அதை எருக்கு மூச்சில் அடிக்கிறோம், எத்தனையோ செய்கிறோம். அப்போ கூட அது போகாது. ஆனால் நீங்கள் வெறும் சோத்திரம் பண்ணி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நாம் ஜெபம் பண்ணி அந்த பேயை விரட்டிட்டோம். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதிலிருந்து தான் என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை, அதிலிருந்து தான் என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி, அதிலிருந்து தான் எந்த பிசாசுக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை மாதிரியே குட்டி குட்டி பிசாசு கூட பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னைக்கு ரத்த காட்டேரி நம்ம மூலியமாக ஆண்டவர் விரட்டினாரோ, விடுதலை கொடுத்தாரோ, அது விசுவாசியை ஆண்டவர் மாற்றினாரோ, இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசி சாட்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பிசாசு சொல்லிச்சு, கட்டையாக்கி சாம்பலாக்கி இந்த மனுஷனை நான் தூசியாக்கி பறக்க விட்டுருவேன் அப்படின்னுச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த பிசாசை பறக்க விட்டுட்டார். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு நல்லவராக இருக்கிறார் என்று பாருங்கள். நமக்கு அபிஷேகத்தை தருகிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதலாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வல்லமையை தந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண போகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். ரிபாக்க ரமாங்க ரபல சந்த ரபல ரிபல பரபல ரபா. ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. ஆமென். மகிழ்ச்சி என்னை இடைகட்டினால் என்னை இடைகட்டும் ஆண்டவரே. ரிபாக்க ரக்க ரமன ரபுது ரபல சந்த ரபல ரபா. பேய்கள் நோய்கள் இந்த நேரத்தில் தானே விலகி ஓடட்டு இயேசுவின் நாமத்தினால். எல்லா டைனஸ்ல வீக்னஸ்ல விலகி போ இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பாத்திரம் எப்படி இருக்கணுமா? நிரம்பி வழியணுமா? அல்லேலூயா. அறகுறையாக அல்ல, நல்ல ஆசீர்வாதமாக உங்களுடைய ஆவிக்குரிய பாத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. எழுப்புதல்னா எழுப்புதல் வந்துடணும், சுகம்னா சுகம் வந்துடணும். உங்கள் தேவைகள் கிருபையாக சந்திக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11:2 வாசிக்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனை, நல்ல ஆலோசனை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். எங்கே போகிறது, எங்கே வர்றது, அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சொல்வார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை நான் தருகிறேன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அறிவு எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். உலக அறிவில் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய அறிவு இருக்குதான்னா அதுதான் கொஸ்டின். ஆமென். உலகத்தில் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் அந்த எண்ணமெல்லாம் இருக்குது. எல்லாம் பொய் பித்தலாட்டம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குதா? அது கிடையாது. கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் தான் நமக்கு லாபம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவு. சாமுவேல் என்ன பண்ணாராம்? சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட பேசினாராம். அல்லேலூயா. ஒரு விசை கூப்பிட்டார், சாமுவேலே சாமுவேலே என்று. அவர் ஒரு தாத்தா பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தார். அவர் தான் தூங்குறாராட்டுன்னு எழுப்புறாராட்டுன்னு அவர்கிட்ட போய், தாத்தா அவர் பேர் ஏலி, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் உன்னை கூப்பிடலையே, நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு போய் படுத்து தூங்கினான். நல்ல கண்ணை மூடி தூங்கினா மீண்டும் ஆண்டவர் எழுப்புறாரு, சாமுவேலே சாமுவேலே. மறுபடியும் ஒடியாந்து என்ன செய்கிறாரு, தாத்தா கூப்பிட்டியா அப்படின்னு. இல்லைடா, நான் எப்படா உன்னை கூப்பிடுறேன், நானே டயர்டாக தூங்கிட்டு இருக்கேன்னு. ஜெபம் பண்ணிட்டோம்ல முதல்லையே, இப்போ தூங்குற நேரம் தூங்கு,
விளக்கு அணைஞ்சிருச்சுல்ல, தூங்கு அப்படிங்கிறார். இல்லை தாத்தா, நல்லா தெளிவாக கேட்குது, சத்தமாக கேட்குது, சாமியில் தெளிவாக நல்லா கேட்குது அப்படின்னு. அப்போ தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இந்த குட்டி பையன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. யார்கிட்ட பேசுகிறாரு? சாமியலுங்கிற குட்டி பையன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் உங்களோட அபிஷேகத்தை பற்றி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் ஆண்டவர் உங்களோடு கூட எழுப்புதலை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகம் தர விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ரிபாக்கர மங்கர பல ரபல ரபா ரீபலாப துரபல சந்தரபல ரிபாக்கர பரபரபல ரபல ரபா. அபிஷேகத்தினால எல்லா நுகங்களும் முறியணும் ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வளரணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவு. மகனே, ஆண்டவர் தான் பேசுகிறார் என்பதை அவர் அறிந்து, என் கூட பேசாமல் அந்த சின்ன பையன் கூட பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி நினச்சி, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்டயாவது பேசட்டும், நமக்கு தேவை கடவுளுடைய வார்த்தை வந்தால் சரி. யார் பேசுனா என்ன, எப்படி பேசுனா என்ன. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் நினைக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யார் மூலியமாவது பேசுவார். அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரங்கள பாஸ்டராக இருந்தால் தான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் பாஸ்டராக இருந்தாலும் கீழ்ப்படியணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கிறீங்க பேச்ச தான் கேட்பேன்னு சொல்லக்கூடாது. அழகு இல்லைனாலும் நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அபிஷேகத்துக்கு தான் நீங்கள் பயப்படணும். அல்லேலூயா. பாஸ்டர் கருப்பாக இருக்கிறார், இவருடைய பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் சேப்பாக இருந்தாலும் பேசுகிற அபிஷேகத்துக்கு தான் நீங்கள் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், மேலை நாடுகளே ஏற்றுக்கிறாங்க. அப்போ நீங்கள் கீழே நாடுகளை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா? சொல்லுங்கள். கேட்கணும், நல்லா கேட்கணும். அப்போ பாருங்கள், அந்த பெரிய தாத்தா கிட்ட பேசலை, ஆனால் குட்டி பையன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த தாத்தா சொன்னார், என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி, தயவு செய்து நல்ல கருத்தாக கேளு. இப்போ கூப்பிட்டாருன்னு வச்சுக்க, நீ முட்டி போட்டுக்கடா, பக்கத்துலேயே என்ன செய்ய, முட்டி போட்டுக்க. முட்டி போட்டு கண்ணை மூடி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லு. அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? மீண்டும் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? மீண்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் நீங்கள் அப்படித்தான் சொல்லணும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நினைக்கணும்? சொல்லும் ஆண்டவரே அடியேன். அந்த இன் வரதுனால சகோதரிமார்களும் இல்லைன்னு, சொல்லும் அடியால் கேட்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அதே போல் முட்டி போட்டு அவர் சொன்னார், நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசினார். அடுத்த நாள் காலையில் அந்த காரியமெல்லாம் தீமையான காரியமாக இருந்தது. அதனால அந்த ஏலிங்கிற தாத்தா கிட்ட சொல்ல அவர் அந்த பையன் பயப்பட்டான். தப்பாக ஆண்டவர் சொல்லிட்டார், அவங்க பையன்லாம் செத்து போயிடுவாங்க யுத்தத்துக்கு போனால் அப்படி இப்படின்னாலும் சொல்லிட்டாரா. அதனால் அவர் ரொம்ப சோர்ந்து போய் சொல்லாமல் இருந்தாலும் சொல்லிட்டார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லதாகவும் வரும் பிரசங்கம், சில நேரத்தில் உங்களுக்கு கெட்டதாகவும் வரும். அல்லேலூயா. என்னை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாஸ்டர் சரியில்லை, அவர் எப்போ பார்த்தாலும் சபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதை சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாருன்னா. நாங்கள் போஸ்ட்மேன் மாதிரி தான். லெட்டருக்குள்ளார என்ன இருக்குதுங்கிறது தெரியாது, கொண்டாந்து கொடுக்குற வேலை தான் நம்ம வேலை. பிரசங்கம் பண்ணுறது தான். உங்களுக்கு அபிஷேகத்தை பற்றி இன்றைக்கி ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அபிஷேகமே வராது, என்னை போய் பாஸ்டர் அபிஷேகம் வாங்கிக்கிறார். நான் என்ன பண்ணிட்டோம்? காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் கூட என்ன செய்யலாம், வாங்கிடலாம். லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து. இது வேற வம்பா இருக்குது அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஆசிரியர். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு ஆண்டவர் தருகிறார். அடுத்தபடியாக ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் மேல் மட்டும் இல்லை, ஆமென், இயேசப்பா மேலே மட்டுமல்ல, அவரை நம்புகிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அவருக்கு பிரியமாக இருக்க ஒப்பு கொடுப்பீர்களானால், அபிஷேகத்துக்காக ஒரு வறண்ட நிலத்தை போல ஆண்டவரே ஆமென் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை வச்சு பல காரியங்களை நீங்கள் செய்யலாம், பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட ஆமென், ஸ்தோத்திரம், ஏசாயா 42:1 வாசிக்கலாம். என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரை அபிஷேகம் வாங்கிட்டா அவங்க மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டா அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை நோய், எத்தனை பேய், எத்தனை பிரிவினை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. காரணம் என்ன? நீங்கள் அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க, படிங்க. ஆமென். ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். தற்காக்கு அப்படின்னா
தற்காத்து அப்படின்னு சொன்னால் ஆமென், சரியான நேரத்தில் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவரை தவிர வேற யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஆனால் பாம்பு கடிச்சா, விஷம் சாப்பிட்டுட்டா, தூக்கு போட்டு தொங்கிட்டா யாருமே காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் தான் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தற்காத்து கொள்வேன். அல்லேலூயா. தற்காத்து, அபிஷேகம் பெற்றவர்களை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக ஆண்டவர் நம்மை வைக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். ஒளியாக நம்மை ஆண்டவரை வைக்கிறார். எப்படி ஒளியாக வைக்க முடியும்? நமக்குன்னு தனியாக ஏதாவது ஒளி இருக்குதா? சங்கீதம் 36 7 முதல் 9 வசனத்தை வாசிக்கலாம். அதில் 3 காரியம் இருக்குது. ஒன்று மட்டும் நம்ம கடைசி வசனத்தை மட்டும் 9 மட்டும் படிங்க. 9வது வசனத்தை, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு பவர் தருகிறார். அல்லேலூயா. பவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பவர் தருகிறார். அல்லேலூயா. பவர் தான் அபிஷேகம். அல்லேலூயா. பவர்னா கரண்ட், பவர்னா அபிஷேகம், பவர்னா வல்லமை. அல்லேலூயா. அவர் சொல்றார், அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். அல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, அதனால நாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆமென் சோத்திர வெளிச்சமாய் மாற்றுகிறார் இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. ஆமென். உங்களை வல்லமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் வரங்களினால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென் சோத்திர வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவர் மகா பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமே, பெரிய சுடர்களை வானத்தில் உண்டாக்கினார். அதான் சூரியன். அல்லேலூயா. சந்திரன், பெரிய சுடர்கள். ஆமீன். அது போல தான், அதை விட 1000 மடங்கு நம்முடைய தேவன். ஆமீன் சோத்திரம். தேவாதி தேவன் ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர். அதனால தான் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய இறைவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் கடவுளை கண்டவன் முட்டாள்னு சொல்லி இன்னொரு குறிப்பு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏன்னா கடவுளை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பார்த்தா சாதாரண உடம்புல பார்த்தா செத்து போயிடுவோம். மோசே கூட எவ்வளோ பிளான் பண்ணார், கெஞ்சினார், கதறினார், முகமுகமாய் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை தான் வந்தது, வெளிச்சம் தான் வந்தது, ஆண்டவர் வரல. அல்லேலூயா. ஏன் வரல அப்படின்னா, அவர் வந்தார்னா இவர் செத்து போயிடுவார். அவர் வந்தார்னா எப்போ சூரியனே நம்ம சாவர மாதிரி அடிக்குதே இல்லையா? 100 டிகிரி பாரு. அன்றைக்கி வர வெயிலில் போயிட்டு வந்து அந்த இடத்துல சுரேர்னுச்சு, கொப்பளம் வர மாதிரி இருந்தது, இன்னும் கொப்பளம் வந்த மாதிரி இருக்குது, அப்படியே கண்ணடிக்குது, இப்படிங்குது. சரியா? வெயிலில் ஒரே தரம் தான் போயிட்டு வந்தேன். அப்போ பாருங்கள், அந்த சூரியன் இப்படி நம்மளை பண்ணுது. அங்கே இருக்கும்போது என்ன ஆகுது? ஆமேன். கிட்ட போகும்போது, சூரியன் கிட்ட போகும்போது என்ன ஆகும்? ஆமேன். ஆராய்ச்சி பண்ணலான்னு நிறைய கேமராவை அனுப்புகிறாங்க. கேமரா கிட்ட போனால் வெடிச்சு எல்லாம் தூசாக என்ன செய்யுது? போயிடுது. அப்படி தான் மனுஷனும் போயிடுவான். அதனால தேவன் தம்முடைய வல்லமையெல்லாம் குறைச்சி சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி, கெடா குட்டி மாதிரி, உங்களுக்கு என்ன சொன்னால் புரியும். அல்லேலூயா. உங்களுக்கு கதை சொன்னால் தான் புரியும். அதனால கதையாக ஆண்டவர் உங்களுக்கு வருவார். அல்லேலூயா. சிலர் பெரிய தாத்தாவாக வரணும், அப்போ தான் நம்புவாங்க. நீளமாக இருக்கணும், கீழே கால் வரைக்கும் தாடி இருக்கணும், அப்போ தான் கடவுள்னு சொல்லி நம்புவாங்க. சிலருக்கு குண்டா தெரியணும், சிலருக்கு ஒல்லியாக தெரியணும். அவன் எப்படி விசுவாசிக்கிறான் அப்படி. அல்லேலூயா. அவன் சோத்திரம். உங்களுக்கு எப்படி வெளிப்படணுமோ அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுவார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்போம், அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆமேன். அடுத்தபடியாக அதிலே 7வது வசனத்தை 36:7 வாசிங்க. ஆமேன். ஆண்டவர் பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. அபிஷேகம் தான் பேரின்பமாக உங்களுக்கு வந்து இறங்கும். அல்லேலூயா. மற்றெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும், அபிஷேகம் மட்டும் இலவசம். அல்லேலூயா. எல்லாம் இலவசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அபிஷேகம் வந்தால் தான் எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் வரலினா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பற்றி கவலையே இல்லை. சோறு திங்குறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவ்வளோதான். சபையில் வந்து பாய் தேய்ச்சிட்டு போகிறாங்க. பாய் தான் வேஸ்ட் ஆகுது. 10 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருத்தர் பாய். சில சேர் உடச்சிட்டு போகிறாங்க. எந்த ஒரு கவலையும் கிடையாது. அப்படியே போகிறாங்க வராங்க. எங்களால் நாங்கள் வந்து போஸ்ட்மேன், சொல்கிறது மட்டும்தான். நீங்கள் தான் கஷ்டப்பட்டு அபிஷேகத்தை வாங்கணும். ஒரு அழியிலே சொல்லுங்கள். பிரசங்கம் மட்டும்தான் என்னது, ஆனால் அதனுடைய வார்த்தை ஆண்டவருது. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். பேரின்ப நதியினால் உங்கள் தாகத்தை தீர்க்க. என்ன தாகமாக இருந்தாலும் ஆண்டவர் தீர்த்து தருவார். அல்லேலூயா.
வீடு இல்லையே, காடு இல்லையே, கல்யாணம் இல்லையே, குழந்தை இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, எழுப்புதல் இல்லையே, சுகம் இல்லையே, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய எல்லா தாகத்தையும் அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய வல்லமையினால எல்லாம் ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி அவருக்கு வாங்குங்க. அல்லேலூயா. பேரின்ப நதியினால் உங்கள் தாகத்தை ஆண்டவர் தீர்க்க போகிறார். ஆண்டவர் தான் ஜீவ ஊற்றாம். அல்லேலூயா. ஆமென். ஊற்றுன்னு சொன்னாவே திரும்ப திரும்ப தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் பேர் ஊற்று. ஆமென். குளத்துல எல்லாம் ஊற்று இருக்காது, ஏரியில் ஊற்று இருக்காது. ஆனால் கிணத்துல ஒரு சில இடத்துல பாலியில் அங்கெல்லாம் ஊற்று இருக்கும். அது வந்து குறைய என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து ஜீவ ஊற்றாம். அவர் திரும்ப திரும்ப நமக்கு ஆசீர்வாதத்தை, திரும்ப திரும்ப எழுப்புதலை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு புஸ்தகத்திலே ஆண்டவர் சொன்னார், 3ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனத்திலே வாசிக்கலாம். தேவாவியான ஒரு புறாவை போல வந்து இறங்கினார். வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருக்க. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் சொந்தம். அல்லேலூயா. ஆமென். எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தான். எல்லாரும் சொல்லுங்க. எல்லா ஆண்டவர்கிட்ட இருக்கிற எல்லா வல்லமையும் எனக்கு தான். அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிற எல்லா பிளஸ்ஸிங்கும் நான் ஜெபம் பண்ணி வாங்குவேன். அவர்கிட்ட இருக்கிற சுகத்தை எல்லாம் நான் வாங்குவேன். ஆமென். சோத்திரம். அவர்கிட்ட இருக்கிற எழுப்புதல் எல்லாம் நான் வாங்குவேன். ஆமென். எனக்கு வானம் திறந்திருக்கிறது. எனக்கு வானம் திறந்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற உனக்கு நான் வழி விடுறேன். அல்லேலூயா. வெற்றியாய் வாழ்வதற்கு வழி விடுகிறேன். எழுப்புதலாய் வாழ்வதற்கு வழியை விடுகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா? வெங்கலம் மாதிரி இருக்குமா வானம். அல்லேலூயா. எப்படி இருக்குமா? ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெங்கலம் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கோவிச்சு கூடாது. உங்களுக்கு பாவங்களும் சாபங்களும் பீடித்து இருக்கும். அதை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. ஆனால் அன்றையும் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். திருவிருந்து அங்கத்தினர்களை தனி லிஸ்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். வானம் திறந்தது, ஏசப்பாவுக்கு திறந்தது, அதே வானம் நமக்கும் திறக்கும். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கையாக ஜெபம், நம்பிக்கையாக பாடணும், நம்பிக்கையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் 17 வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது போல நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டா ஏசப்பா உங்க மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவனையும் ஆத்மா வாழ்வது போல ஆண்டவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்குறாருங்கிற அறிவு எங்களுக்கு இருக்கணும். நான் பெரிய கூட்டத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவரை நம்பி நிற்பேன். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் தான் உடனுக்குடனே குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் பொழுது உண்மையாலுமே உடனுக்குடன் எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும் கரைஞ்சி போயிடுது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் விலகி ஓடுகிறது. 30 பேர் உள்ள சபை 120 பேர் உள்ள சபையாக மாறுகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு பிரசங்கம் தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். எத்தனை பேர் நன்றி சொல்கிறாங்க, எத்தனை பேர் கூட்டங்களை புக் பண்ணுறாங்க. இப்போ கூட அங்கே ஒரு கூட்டத்துக்கு போன வாரத்தில் போயிட்டு தான் வரோம். ஒரே பிரசங்கம் தான். காரணம் என்ன? ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல பிரியமாக இருக்க அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்முடைய வார்த்தைகளில் வல்லமை உண்டு, அதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அதை புரிந்து கொள்ளணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ஏசப்பா என்னென்ன பண்ணினார் அதையெல்லாம் நாமளும் பண்ணலாம். அல்லேலூயா. அவர் அற்புதம் செஞ்சால் நாமளும் என்ன செய்யணும்? அற்புதங்களை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னென்ன செஞ்சாரோ அத்தனையும் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் நம்ம லூக்காவில் பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். 21வது வசனம், 21, 22, 23. அபிஷேகம் பெற்ற நபர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி முதல் நாள் ஊழியத்தில் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கி நாமளும் நல்லா பாஸ்டிங் இருந்துட்டு போய் பொல்லாத ஆவி, நோய், பேய் எல்லாம் நல்லா விரட்டணும். அல்லேலூயா. உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. சில பல வியாதியை சாதாரணமாக நல்லா போவாதான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லாமல் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இவ்வகை பிசாசு வேறு எவ்விதத்திலும் போவாது. கொஞ்சம் பாஸ்டிங் இருந்து நல்லா ஜெபம் பண்ணுமா. அல்லேலூயா. பாஸ்டிங் ப்ரேயர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயர். அல்லேலூயா. அதனால தான் பாஸ்டிங் இருக்க பிசாசு விடுறதில்ல.
ஃபாஸ்டிங் இருந்து நல்லா ஜெபம் பண்ணால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது. ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்த ஜெபம் பண்ணிட்டு தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். நாம் கூட எங்கேயாவது போகும்போது வரும்போது சோத்திரம் நல்லாக ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு போகணும். உபவாசம் இருந்து சில பேய்க்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, பேய் தன்னால் ஓடி போகும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த சமயத்திலே சகல நோய்களையும் கொடிய வியாதிகளை பொல்லாத ஆவிகளை கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கினார். நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் விரட்டணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, பொல்லாத கிரிகளை விரட்டணும், பொல்லாத ஆவிகளை விரட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, நீ போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து யோவானுக்கு அறிவியுங்கள். ஆண்டவர் என்ன வேலை செய்தார்? குருடர் பார்வையாளர். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத அற்புதத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடியாதுன்னு நினைக்காதீங்க, வயசாகி போச்சுன்னு நினைக்காதீங்க, பேச தெரியாது சொல்ல தெரியாது அது இதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் 4 வார்த்தை சொன்னாலும் 1 வார்த்தை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மக்களை குணமாக்கும். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமென், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். யாராலும் பார்வை கொடுக்க முடியாது, ஆனால் ஏசப்பா கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பார்வை அடைவார்கள். அடுத்தபடியாக சப்பானிகள் நடப்பார்கள். அநேகர் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களையும் ஆண்டவர் உங்கள் மூலியமாக எந்திரிக்க வைப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கையில மேலே வர முடியல, அவங்கள தூக்கி விடணும், அதுதான் நம்ம வேலை. அல்லேலூயா. ஒவ்வொரு பாஸ்டர் மீட்டிங்கு போகும்போது சவால் விட்டு பிரசங்கம் பண்ணுறேன், அந்த சவால் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தரார். அல்லேலூயா, அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, தூக்கி விடுறேன். அவங்க ஒரே நிலைமையில் இருக்கிறார்கள், அடுத்த நிலைமையிலே ஆண்டவர் அவங்கள ஆமென் தூக்கி விடுகிறார். உங்களையும் ஆண்டவர் தூக்கி விடுவார். நீங்களும் ஒரு நாள் எழுந்து நடப்பீர்கள். அல்லேலூயா. நான் ஒரே மாதிரியே இருக்கிறேனே, எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறேனே, அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறனே, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறனே, ஒரு சப்பானி போல இருக்கிறனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன் பேதையாக இருந்தாலும் அவன் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல நிலைக்கு வந்துடுவான். அல்லேலூயா, ஆமென். ஒன்றுமே தெரியலைன்னா கூட, ஆமென், எந்த ஒரு அறிவு இல்லைன்னா கூட கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் போதும். ஆமென், ஸ்தோத்திரம். சத்தியத்தை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆத்துமாக்களை ஈஸியாக நம்ம ஆதாயம் பண்ணலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியானவர் அநேக காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க. உங்கள் அபிஷேகத்தை வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க, நோயும் பேயும் நல்லா பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நோயோடு இருந்தார்கள், பேயோடு இருந்தார்கள், இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் சபைக்கு வராங்க, அதனால தான் 10ல் 1 பங்கு தசம்பாகமெல்லாம் போடுறாங்க, ஆண்டவரை நம்புறாங்க. அதனால எல்லா நோயும் குணமாகிறது. செவிடர்கள் கேட்கிறார்கள், ஆமென், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவிக்குள்ள மரித்தவங்களையும் எழுப்பணும், உண்மையாலுமே மரித்தவங்களையும் நீங்கள் எழுப்பணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க. அது காரணம் என்ன? இடரல் அடைகிறார்கள். இடரல்னா என்ன? சத்தியத்தை அறியாத பிள்ளைகள்கிட்ட போய் துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்பது, பரியாசக்கார இடத்துல அதிக நேரம் செலவிடுவது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அவங்க என்னாகும்? துன்மார்க்குடைய ஆலோசனையும் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், இந்த 3 வேலையும் அவங்க செய்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். துன்மார்க்கரோடு சேர்கிறார்கள். அவன் என்ன செய்வான்? துன்மார்க்கமான விஷயத்தை தான் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பான். பாவிகளுடைய வழியில் சேர்கிறார்கள், அவர் பாவ வழியைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். பரியாசக்காரர்கள் எதையும் பொய் என்று சொல்வார்கள், எதையும் பித்தலாட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் அவங்க பண்ணுற பித்தலாட்டத்தை நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பித்தலாட்டம், அவங்கெல்லாம் பேய், அவங்கெல்லாம் பொய், அவங்க சர்ச்சு காட்டுறது போய், அவங்க ஜெபம் பண்ணுறது போய், அவங்க ஆண்டவர் நம்புறது போய் அப்படின்னு பரியாசக்காரர்கள் சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்காதீங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அந்த உண்மையுள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லா தரித்தும் மாறி ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலியமாக மகிமைப்படும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மீண்டுமாக நாம் வருவோம். ஆமென், ஏசாயா 61க்கு வருவோம். 1-2 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அதற்கென்றே ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எந்த நாடுகளுக்கு போனாலும் இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு வரேன்.
ஆமென். மத்தேயு 16:16 இந்த வசனத்தையும் எல்லா நாடுகளுக்கும் சொல்லிட்டு வருவேன். ஏன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம்.